அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறக் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு 40 நாள் இந்த பூமியில் இருந்தார் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகு அவர் பரமேறி போனார். இந்த காரியங்கள் எல்லாமே நாம் தெரிந்திருக்கிறதான ஒரு காரியம். இதில் 2 முக்கியமான காரியத்தை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அந்த காலகட்டத்தில் சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த எருசலேமை விட்டு போகாமலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சீஷர்களுக்கு சில காரியங்கள் விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஜேர்னி இருக்குது, ஒரு பிரயாணம் இருக்குது. முதலாவதாக உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, எருசலேமிலே போகாமலும் அப்படின்னு சொல்கிறாரா. இப்போ திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இப்போ ஓய்வு நாள் முடிச்சுன்னா இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? கல்லறைக்கிட்ட தான் இருக்கிறாங்க. கல்லறை எங்கே இருக்குது? எருசலேமுக்கு வெளியே இருக்குது இல்லையா? எருசலேமுக்கு பக்கத்தில் கொல்கத்தாவில் இருக்குது. இப்போ அங்கே தான் அவங்க போய் பார்க்குறாங்க. இந்த சம்பவம் நடக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 10வது வசனத்தை வாசிங்க. பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இப்போ எருசலேமில் இருக்கிற இவங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறாரு? கலிலேயாவுக்கு போக சொல்லுங்க, கலிலேயாவில் நான் அவங்கள என்ன செய்கிறேன், சந்திக்கிறேன். நம்ம ஆரம்பித்த வசனத்தில் என்ன சொன்னார்? எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமிலே தங்கிடுங்க. 2மே இயேசு சொன்னது தான். எருசலேமில் இருக்கிற இவங்களை பார்த்து சொல்கிறாரு, என் சகோதரரை கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறேன், அவங்கள கலிலேயாவில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 16வது வசனம் வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இப்போ அவங்க எங்கே போயிட்டாங்க? கரெக்டாக போயிட்டாங்க. இயேசு குறித்த மலைக்கு. அது எங்கே இருக்குது? கலிலேயாவில் இருக்குது. அவங்க கலிலேயாவுக்கு போயிட்டாங்க. இப்போ கலிலேயாவுக்கு போன இவங்களை இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கலிலேயாவுக்கு போன இவங்க இப்போது ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த எருசலேம்லேருந்து கலிலேயாவுக்கு ஏறக்குறைய ஒரு 150லேருந்து 190 கிலோமீட்டர். புரியுதா? ட்ராவல் டிஸ்டன்ஸ். அது நாதன் பக்கத்தில் இருக்குது. நாதன் இஸ்ரேல் சொல்லுவாங்க, வடக்கு பக்கத்தில் இருக்குது. எருசலேம் நம்ம தெரியும் மையப்பகுதியில் இருக்குது. ஏறக்குறைய 150லேருந்து 200 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு டிஸ்டன்ஸ் அது. இப்போ இவங்களை எருசலேம்லேருந்து எங்கே போக சொல்லிட்டாரு? கலிலேயாவுக்கு போக சொல்லிட்டாரு. ஓகேவா? 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது வசனம் வாசிங்க. எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து ஏறக்குறைய எருசலேம்லேருந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடியதாக ஒலிவமலையிலேருந்து பார்த்தா எருசலேம் தெரியும். ஆண்டவர் ஒலிவமலையிலேருந்து எருசலேமை பார்த்தா என்ன செய்கிறாரு? எருசலேமே எருசலேமேன்னு கண்ணீர் விட்டார்னு இருக்கு இல்லையா? ஒலிவமலையிலேருந்து பார்த்தா எருசலேம் தெரியும். ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது. இது நடக்கிறது 40வது நாள் எடுத்துக்கொள்ளப்படுகிற அன்னைக்கு. அது நடந்தது மத்திய 28 நம்ம வாசித்தது என்னைக்கு? கல்லறை வாசலில் பார்த்தது உயிர்த்தெழுந்த முதலாம் நாள், வாரத்தின் முதலாம் நாள். இது 40வது நாள். இப்போ 40வது நாளில் பார்த்தீங்கன்னா எருசலேமில் இருக்கிறாங்க, அவங்க ஒலிவமலைக்கிட்ட இருக்கிறாங்க. முதலாம் நாளில் சொன்னார் கலிலேயாவுக்கு போங்கன்னு சொன்னார். அவங்க கலிலேயாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவங்க கலிலேயாவுக்கு போயிட்டாங்க. இயேசு குறித்த மலைக்கு போயிட்டாங்க. இப்போ கலிலேயா மலை வேறு, ஒலிவமலை வேறு. கலிலேயா இங்கேருந்து 190 கிலோமீட்டரில் இருக்குது. ஒலிவமலை 3 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ அங்கே போயிட்டாங்க. இப்போ அங்கே போயிட்டு இயேசு 40ஆம் நாள் உயிர்த்தெழும்போது இவங்க எங்கே இருக்கிறாங்க? திருப்பி எருசலேமிலே இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? எருசலேமிலேருந்து கலிலேயாவுக்கு போய் எங்கே வந்திருக்கிறாங்க? எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன் இந்த ஜேர்னி 40 நாளைக்குள்ளே? இதுதான் கேள்வி. நான் சொல்கிறது புரியுதா? எருசலேமில் தான் அவங்க இருக்கணும். பைபிள் அப்படி தான் சொல்லுது, நீங்கள் எருசலேமிலே தங்கி இருங்கள். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எருசலேமில் இருங்கன்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் அது நேரத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ஒரு தடவை அவங்கள கலிலேயாவுக்கு போயிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாரு. இவர் போயிட்டார் கலிலேயாவுக்கு, வர சொல்கிறாரு. கலிலேயாவில் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அவங்கள எங்கே வர சொல்கிறாரு? எருசலேமுக்கே வந்துருங்கன்னு சொல்கிறாரு. அங்கேருந்து தான் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போது இயேசு சொன்ன இந்த ஜேர்னி எதுக்கு? இந்த ஜேர்னியில் சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது.
இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு பிரயாணம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் கலிலேயனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். கலிலேயா என்பது நமக்கு எருசலேமில் இஸ்ரவேலில் இருக்கக்கூடியதான வடக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடல், சி ஆஃப் கலிலின்னு சொல்லுவாங்க, கலிலேயா கடலோரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தெரியும். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிலேயா என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறஜாதியாருக்கு அடையாளமாக இருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கம் எங்கே ஆரம்பிக்குது? 23வது வசனம் வாசிங்க. கலிலேயா எங்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கம் கலிலேயாவில் தான் இருக்குது. அவர் நாசரேத்திலிருந்து நேராக எங்கே போயிட்டார்? கலிலேயாவுக்கு போயிட்டார். நீங்கள் வாசித்த வசனம் அப்படி தானே இருக்குது, 4:13 இருக்குது. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைக்குள்ள கடற்கரை. செபுலோன் நப்தலி நாடு என்பது எதை குறிக்குது? அடுத்த வசனம் சொல்லுது புறஜாதியார் கலிலேயா. அப்போ அவர் அங்கே போகிறாரு, நாசரேத்துலேருந்து போகிறாரு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க எங்கேருந்து வந்தார்? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் யோவானுக்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எங்கேருந்து வந்தார்? கலிலேயிலேருந்து எங்கே வந்திருக்கிறாரு? யோர்தானுக்கு வந்திருக்கிறாரு. யோர்தானுக்கு வந்துட்டு திருப்பி எங்கே போகிறாரு? ஏறக்குறைய 100 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்து போயிருக்கிறார். அப்போது இந்த கலிலேயா என்பது தேவனுடைய மிக முக்கியமான திட்டத்தில் இருக்கிற இடம். கலிலேயாவுக்கு புறஜாதி கலிலேயான்னு ஒரு பேர் உண்டு. புறஜாதியாரை குறித்ததான வெளிப்பாடு, புறஜாதியாரை குறித்த காரியத்தை நீங்கள் கலிலேயாவில் வைத்து பார்க்கணும். இப்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தை திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வரும்பொழுது 2ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடைபெறுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றின முதல் ப்ராஃபஸி கையில் ஏந்திக்கிட்டு சிமியோன் சொல்கிற வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேலுக்கு மகிமைன்னு சொல்லலை, புறஜாதியாருக்கு ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். அப்போ 2 பேரையும் சேர்த்தது, புறஜாதியார் இஸ்ரவேல் ஜனங்கள், நியாயப்பிரமாணம் சுயாதீன பிரமாணம், 2ஐயும் சேர்த்தது தான் கிரைஸ்ட். அப்போ இயேசு ஆரம்பிக்கும் போது புறஜாதியாரில் ஆரம்பிக்கிறார், கலிலேயாவில் ஆரம்பிக்கிறார். கலிலேயாவில் ஆரம்பித்து அவர் எங்கே சிலுவையில் அறையப்பட்டார்? எருசலேமுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார். ஏறக்குறைய நார்த்துலேருந்து சவுத்துக்கு வரார். இப்போ யோசிச்சு பாருங்க, அவர் சிலுவை சுமக்கத்துக்கு எருசலேமுக்கு வரணும், எங்கிருந்து வராருன்னு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி வருகையில் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகள் வழியாக. அப்போ எருசலேமுக்கு எங்கேருந்து வர்றாருன்னா கலிலேயாவிலேருந்து சமாரியா வழியாக வர்றார். கலிலேயாவிலேருந்து சமாரியா வழியாக எருசலேமில் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. வாரத்தின் 1ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்தவொன்னு சொல்கிறாரு, சகோதரர்களை எங்கே வர சொல்லுங்க, திருப்பி கலிலேயாவுக்கு வர சொல்கிறாரு. கலிலேயாவுக்கு அங்கே வந்த உடனே 30 நாள் என்னமோ அங்கே இருக்காங்க. அவங்க இருந்து முடித்தோடனே சொல்கிறாரு, இவங்களையெல்லாம் புறப்பட்டு எங்கே போக சொல்லு, எருசலேமுக்கு போக சொல்லு. எருசலேமில். அப்போ இந்த எருசலேமுக்கும் கலிலேயாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான தொடர்பு. இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கும் போது கலிலேயாவில் ஆரம்பித்து எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமில் முடித்த உடனே கலிலேயாவுக்கு போக சொல்கிறாரு. கலிலேயாவில் வந்த சீஷர்களை எருசலேமுக்கு வர சொல்கிறார். அப்போ இந்த ஜேர்னி புறஜாதியாருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு ஜேர்னி. இதில் ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. என்னன்னு சொன்னால், இப்போ இந்த புறஜாதியார் கலிலேயாவுக்கு அவர் போக சொல்லிட்டார் சீஷர்களை. போய் நான் குறித்த மலையிலே இருக்க சொன்னார். ஒலிவ மலை வேறு, நல்லா கவனிங்க, ஒலிவ மலை வேறு, கலிலேயா மலை வேறு. ஒலிவ மலை எருசலேமிலிருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. கலிலேயாவில் கர்த்தர் குறித்த மலைன்னு சீஷர்கள் சொன்னாங்க இல்லையா, 28:16 மத்தியில். அந்த மலை என்பது ஏறக்குறைய எருசலேமிலேருந்து 140-150 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது. அந்த மலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மலையை தான் மறுரூப மலை அப்படின்னு ஒரு நிதானத்தில் சொல்கிறாங்க, தபுருன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அந்த மலை வேறு, இது வேறு, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ கர்த்தர் கலிலேயாவுக்கு, புறஜாதியாரோட கலிலேயாவுக்கு சீஷர்களை வர சொல்லிட்டார். வர சொல்லி அங்கே இருக்க சொல்கிறார். ஆனால் இந்த சீஷர்கள் பண்ண வேலை தான் ரொம்ப முக்கியம். சீஷர்களுக்கு இந்த தேவனுடைய திட்டம் என்பது தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு இந்த திட்டம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவருக்கும் புறஜாதியாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குமான இப்படி ஒரு மிகப்பெரியதான திட்டத்தை பரலோகம் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த திட்டத்துக்கு நடுவில் இவங்களை வச்சு தான் அதை செய்யணும். ஆனால் இவர்களுக்கு அந்த திட்டம் என்ன செய்ய மாட்டேங்குது,
புரியவே மாட்டேங்குது. அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு, போனா போ, வானா வா. ஏன்னா உனக்கு அந்த திட்டம் என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நான் சொல்ற கமாண்டுக்காவது கீழ்ப்படி. பல நேரங்களில் நமக்கு தேவனுடைய திட்டம் தெரியாது, நம்ம மேலே வச்சிருக்கிற பிளான் நமக்கு தெரியாது, ஹெவன் என்ன நம்மளை வச்சு செய்ய போது நமக்கு தெரியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு புரியவும் புரியாது. உங்களுக்கு புரியுதா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியர் மேப் போடும்போது அவர் அவருடைய மைண்டில் வச்சு மேப் போடுவார். பார்த்துருக்கீங்களா? மேப் போடுவார். இந்த கூட உட்காந்துருக்கிற ஓனர் இருக்கார்ல, வீட்டு ஓனர், அவர் கோடு போடும்போது சொல்லுவார், சார் இந்த ரூம் இங்கே வேணாம் சார். அவர் சொல்லுவார், கொஞ்சம் இருங்க, நான் மொத்தத்தையும் காட்டுறேன். பல நேரத்தில் தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியாது. சரி, தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிறதையாவது செய். கலிலேயாவுக்கு போனால் போ, எருசலேமுக்கு வானா வா, அதை மட்டும் செய். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? நாம் அதை செய்ய மாட்டோம். சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 13வது வசனத்தை வாசிங்க. அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான, யார் போனது? சீஷர்களை 2 பேர் போயிட்டாங்க. சீஷர்கள் எல்லாரும் எருசலேமில் இருக்கிறாங்க. என்றைய தினமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் வாசித்து பாருங்க. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அப்பனா என்னைக்கு இது நடந்திருக்கு? உயிர்த்தெழுந்த ஃபஸ்ட்டு டே. பட் இவங்களை எங்கே வர சொல்லியிருக்கிறாரு? கலிலேயாவுக்கு போகணும். 2 சீஷர் எங்கே போயிட்டுருக்கான்? எம்மா ஊருக்கு போயிட்டுருக்கிறான். அவங்க சொந்த கிராமத்துக்கு கிளம்பிட்டான். இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். காலையில் இந்த சம்பவம் நடந்துருச்சு. அன்றைய தினமே 2 சீஷர்கள் புறப்பட்டு எங்கே போகிறாங்க? எம்மா ஊருக்கு போகிறாங்க. இதுதான் அவங்க பிளானை புரிஞ்சிக்காததுங்கிற. எம்மா ஊர், இவங்க போக வேண்டியது எங்கே? கலிலேயாவுக்கு. உத்தரவு கலிலேயாவுக்கு போகணும்னு சொல்லையாச்சு. ஆனால் இவங்க எங்கே போயிட்டுருக்குறாங்க? எம்மா ஊருக்கு போயிட்டுருக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதான மிகப்பெரிய பிரச்சனை. நமக்கு இயேசுவை தெரியும், உயிர்த்தெழுதல் தெரியும், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு தெரியுது. ஆனால் அந்த கமாண்டுக்கு கீழ்ப்படியால அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம். ஒருவேளை இவங்களுக்கு அவர் அந்த கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க எங்கே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க? இப்போ எருசலேமில் தான் அவர் அந்த கமாண்ட் கொடுக்குறாரு, போய் கலிலேயாவுக்கு என்னுடைய சீஷர்களை வர சொல்லு, சகோதரர்களை வர சொல்லுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை உயிர்த்தெழுந்த அன்னைக்கு காலையில் அன்றைய தினமே இவங்க புறப்பட்டாங்க. இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ? ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? இவங்களை எங்கே இருக்க சொல்லியிருக்கிறாரு? எருசலேமில் தங்கியிருங்கள். நீ அங்கே இருந்தால் தானே கமாண்ட் கொடுக்க முடியும். நீ பாட்டுன்னு கிளம்பி எங்கே போயிட்ட? எம்மா ஊருக்கு போகிற. இப்போ எம்மா ஊருக்கு போயிட்டா கர்த்தர் திருப்பி இவங்களோட எம்மா ஊருக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு பாருங்க. 24ஆம் அதிகாரம் அந்த வசனம் சொல்லுது, 33வது வசனம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. இப்போ 2 சீஷர்கள் திருப்பி எங்கே போகிறான்? அப்போ இந்த எம்மா ஊருக்கு வந்துட்டு போனதான பிரயாணம் எதுக்கு? சொல்கிறது புரியுதா? வேஸ்ட் ட்ராவல், தேவையில்லாத அலைச்சல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. எதுக்கு இப்போ வந்துட்டு போனாங்க எம்மா ஊருக்கு? ஒன்றுத்துக்காகவும் கிடையாது. எருசலேமில் இருக்க வேண்டியவங்க, கலிலேயாவுக்கு போக வேண்டியவங்க எங்கே போயிட்டுருக்குறாங்க? எம்மா ஊருக்கு போயிட்டுருக்குறாங்க. அங்கே போன உடனே ஆண்டவர் எம்மா ஊருக்கு போகிறார் கூட. பல நேரத்தில் இதுதான் தேவனுடைய திட்டம் நம் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு ஜேர்னி இருக்குது, நமக்கு போக வேண்டிய இடம், டெஸ்டினேஷன் வேறு. நம்மளை கர்த்தர் போக சொல்கிற மிக முக்கியமான ஸ்தலம் ஒன்று இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச எம்மா ஊர், எனக்கு வசதி, அது என் கிராமமாக இருக்கும். ஒருவேளை அந்த 2 சீஷருடைய கிராமமாக இருக்கலாம், அங்கே பேர் கொடுக்கல. 2 சீஷருடைய கிராமமாக இருக்கலாம், சொந்த கிராமமாக இருக்கலாம், வேறு வாட் எவர் இட் இஸ். எனக்கு இது வசதி, நான் இங்கே போகிறேன், நான் இங்கே தங்கி இருக்கிறேன். பக்கம்தான், 8 மைல் தூரம் தான், 7 அல்லது 8 மைல் தூரம் இருக்கும் பைபிள் சொல்லுது. நம்ம ஊர் கணக்குக்கு மிஞ்சி போச்சுன்னா 12 கிலோமீட்டர். ஒரு 12 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து நம்ம பூந்தமல்லி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 கிலோமீட்டர் தான், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் இந்த போக்குவரத்து டிஸ்டன்ஸ் எதுக்காக? தேவ திட்டத்தை மீறி போகிறது. இப்போது தேவன் கூட இல்லாட்டி பரவாயில்ல, அவர் என்ன பண்ணுறாரு? கூட அவரும் வர்றாரு. சரி வா, வந்து பேசுனா, பேசும்போதே சொல்கிறான், அவர் பேசும்போது ஆவி நமக்கு கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. வசனம் கேட்குறான், ஆனால் என்ன வரல? விஷன் வரவே மாட்டேங்குது. அந்த இடத்துல நீங்கள் வாசிச்சு பாருங்க, 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. மறைக்கப்பட்டிருந்தது, அவ்வளோதான்.
விஷனே இல்லை, கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, விஷன் இல்லை. ஆனால் எங்கே போயிட்டு இருக்கிறான்? சீஷன் தான். இயேசு உயிர் தள்ளுற வரைக்கும் கூட இருந்தவன் தான், தேவ திட்டத்தை பெற்றவன் தான், அழைப்பு பெற்றவன் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் போகக்கூடிய ஜேர்னி ராங் டைரக்ஷனில் இருக்கு. கர்த்தர் அளித்த அழைப்பில் இல்லை. ஆனால் கூட காட் வந்துக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? காடு பேசுறதுனால, தேவன் பேசுறதுனால நம்ம சரியாக தான் போயிட்டு இருக்கிறோம், கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். காடு எது வரைக்கும் பேசிட்டு வந்தார் தெரியுமா? எம்மா ஊர் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தார், கூடவே பேசிக்கிட்டு வரார். அங்கே வந்துட்டு மோசே பற்றின காரியங்களெல்லாம் சொல்லி தீர்க்க தரிசனம் விவரித்து திருப்பி எங்கே போ? எருசலேமுக்கு போ. போக 8 மைல், வர 8 மைல், போக எவ்வளோ மணி நேரம் ஆச்சுன்னு தெரியாது, அவன் எவ்வளோ தூரத்தில் நடந்தான்னு தெரியாது. அவ்வளவும் வேஸ்ட். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜேர்னி இப்படி தான் போயிட்டுருக்கு. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எலியாவை குறித்து சொல்லப்படும் பொழுது 19ஆம் அதிகாரத்தில் எலியாவுக்கு போஜனபானம் கொடுக்கப்படுகிறது. அவர் வந்து சாப்பிட்றாரு, தண்ணி குடிக்கிறார். குடிச்சிட்டு வசனம் சொல்லுது, அந்த போஜனத்தின் பலத்தினாலே இரவும் பகலும் 40 நாள் நடந்து எங்கே போனான்? ஓரேபேனும் பர்வதம். அங்கே போனோன்னா கர்த்தர் கேட்குறாரு, உன்னை யார் இங்கே வர சொன்னா? உன்னை இங்கே வரது யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் பக்கத்தை நியாயத்தெல்லாம் சொல்கிறார். ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் நீதி இருக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். 2வது தடவை கேட்குறாரு, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை, இங்கே என்ன காரியம்? திருப்பி கர்த்தர் சொல்கிறாரு, நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு திரும்பி போ, ஆசைகள் அபிஷேகம் பண்ண. உன் ஊழியம் வேற, உன் அழைப்பு வேற, உங்களுக்கு வச்சிருக்கிற காரியம் வேற. இன்னைக்கு நம்மளா ஒரு தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கிறது, நம்மளா வந்து எதையாவது பார்த்துக்கிறது. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். ஒரு பெரிய ஜேர்னி போயிடுறது, 40 நாள் நடந்து போயிடுறது. அல்லது எம்மா ஊருக்கு இயேசுவோட பேசிட்டு போன மாதிரியே போயிடுறது. அங்கே போய் உட்காந்துட்டு அப்புறமா அவன் நைட் ஆயிடுச்சு, அப்புறமா சாப்பிடும் போது கண்டுபிடிக்கிறான். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தது. ஐயோ, நாம் தப்பு பண்ணிட்டோமே. எம்மா உடனே, அவன் நல்லவன், பரவாயில்ல, உடனே புறப்பட்டு எருசலேமுக்கு போயிட்டான். நம்ம யார் தெரியுமில்ல? எருசலேமுக்கு போகவே மாட்டோம். ஆண்டவரே, எருசலேமில் என்ன பண்ணுவீங்களோ அதை எம்மா ஊர்லேயே பண்ணுங்க. நீர் வல்லமை உள்ள தேவன், நீர் தூரத்துக்கு மாத்திரமல்ல சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறேன். எருசலேமின் தேவனும் எம்மா ஊர் தேவனும் அப்படி மாற்றிடுவோம். நம்ம டிசைனுக்கு அவரை மாற்றிடுவோம். இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கு. காடோட டிசைனுக்கு இவங்க போகிறதில்ல, இவங்க டிசைனுக்கு காடை மாற்றுறது. பண்ணது தப்பு, பண்ண ஜேர்னி தப்பு. ஆனால் தேவ பிள்ளைகள், அதான் பிரச்சனை. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இவங்க யாரும் பாவம் செய்யல, அறியாமையினால். என்ன இருக்குது? அறியாமையினால், தெரியாமல் அவங்க செய்கிறாங்களாமா. அப்போ நம்ம பல நேரங்களில் இப்படி தான் ஜேர்னி போகிறோம். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணம் சரியாக போய் கொண்டிருக்கிறதா? உங்களை எருசலேமுக்கு போக சொன்னாரா, அல்லது எருசலேமில் தங்கி இருக்க சொன்னாரா, அல்லது கலிலேயாவுக்கு சொன்னாரா, அல்லது உங்களை எங்கே போக சொன்னார்? அதுவும் பர்டிகுலராக வசனம் சொல்லும், கலிலேயாவிலே கர்த்தர் குறித்த மலைக்கு போனார்கள். அதுதான் கர்த்தருடைய திட்டம், த ஸ்பெசிஃபிக் பிளேஸ். நான் பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமம் 22 சொல்லுது, கர்த்தர் மலைகளில் ஒன்றிலே கர்த்தர் குறித்த இடத்திற்கு அவன் போனான். புறப்பட்டு மோரியா மலைகள் 2-3 வசனங்கள்ல இருக்கும். கர்த்தர் குறித்த மோரியாவின் மலைகளுக்கு ஒன்று போனான். கர்த்தர் ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லுவார். இந்த இப்போ இங்கே சொல்கிறார் பாருங்க, கலிலேயாவில் குறித்த இடத்திற்கு. அதே மாதிரி தான் 40 நாள் அவங்க காத்திருப்பாங்க. 50வது நாள் பரிசுத்தாவி இறங்கும். கரெக்டாக வசனம் சொல்லும், அவர்கள் ஓரிடத்தில் கூடி வந்தபோது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறார், உயர்த்துவதுங்கன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல தான் இருக்கணும். அது நான் நார்மல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே சொல்கிறேன். உங்களை ஒரு இடத்துல குடியிருக்க சொன்னால் நீங்கள் அங்கே தான் குடியிருக்கணும். அந்த இடத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலேயும் கர்த்தர் மாற்றுவார். ஒருத்தருடைய சாட்சியை கேட்டேன். அங்கே போக சொன்னபோது ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லையாமா, அங்கே போய் பண்ணவே முடியாதாமா. ஆனால் அவர் போயிருக்கிறாரு. போன இடத்தை கர்த்தர் இப்பொழுது ஒரு கிராமமாகவே மாற்றிட்டார் ஆண்டவர். அவங்க போகும்போது ஒருத்தர் கூட கிடையாது, ஊருக்கு வெளியே எத்தனையோ கிலோமீட்டர். அவங்க தான் ஃபஸ்ட்டு போய் சர்ச்சை வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அது ஒரு கிராமமாக மாறிவிட்டது. கர்த்தர் சில நேரத்தில் உங்களை போக சொல்கிற இடம், குறிக்கிற இடம் நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்காது, நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்காது. நமக்கு இந்த லாப நஷ்ட கணக்கு ஒன்று இருக்குது. எப்போவுமே நம்ம மனுஷத்தில் ஒரு லாப நஷ்ட கணக்கு போடுவோம். இது சரியா, அது தப்பா, இதில் என்ன ப்ராஃபிட்டு, இதில் என்ன லாஸு, இல்லை லாப நஷ்ட கணக்கு போடுவோம். கர்த்தர்கிட்ட லாப நஷ்ட கணக்கே கிடையாது, நன்மை தீமை கஷ்ட கணக்கு தான் இருக்குது அவர்கிட்ட. இது நமக்கு நன்மையாக முடியுமா தீமையாக முடியுமான்னு தான் பார்ப்பார். ஏன்னா லாபத்தை கொடுக்க அவரால் முடியும், ஆனால் தீமை கூட நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுறது கஷ்டம்.
நம்ம பார்க்கும்போதே எந்த ஒரு விஷயத்தையும் லாப நஷ்ட கணக்கு தான் பார்க்குறோம். இது மனித இயல்பு. அங்கே போகலாமா வேணாமா? காட் சொல்கிறாரு, உங்களை குறித்த இடத்துக்கு போங்க. ஆண்டவர் சொல்கிறது அந்த இடத்துல செய்யுங்க. நீங்கள் பாட்டு புறப்பட்டு எங்கே போயிடாதீங்க? எம்மா ஊருக்கு போயிடாதீங்க. இன்றைக்கி ஒரு குரூப் போயிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டால் பக்கம்தான், எருசலேமுக்கு பக்கம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆண்டவர் நம்மளை என்ன சொல்ல போகிறாரு? ஊழியத்துக்கு கூப்பிட்டா இன்றைக்கி நிறைய பேருடைய வார்த்தை என்ன வரைக்கும் தெரியுமா? சிட்டினா உடனே தேவ அழைப்புங்கிறாங்க. சிட்டினா ஆமாங்க, கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இதுவே கிராமம்னா ஜோமனி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனியில் ரீஜனல் மேனேஜராக இருந்தவர், ஆறாமாக இருந்தவர், ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் ஊழியத்துக்கு போனார். அப்படியே பிள்ளைகள் படிப்பெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தர் சொன்னார், ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட அவருக்கு 80,000 ரூபா சம்பளம். அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் மாதம் 4,000 ரூபா தருவாங்க. 2 பிள்ளைகள். அவர் எப்படி பிரதர் அங்கே போய் சர்வை பண்ணுவீங்க? கர்த்தர் சொன்னார் பிரதர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், போக சொல்லியிருக்கிறாரு. அப்படியே டாப்லேருந்து 0க்கு வந்துட்டார். அட்ட ஸ்டெச். நம்ம பார்வையில், கர்த்தர் பார்வையில் கிடையாது. ஒரு 80,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் அட்ட ஸ்டெச்சு 4,000 5,000 ஒரு இதுக்காக அப்படியே போகிறார். பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறார். ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. கர்த்தர் சொன்னார். இன்றைக்கி கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவர் மூலமாக பல குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டாந்துருக்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய லாப நஷ்ட கணக்கு என்றைக்கும் செட் ஆகாது. நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவையா, ஸ்கூல் தேவையா, பணம் தேவையா, அதை அங்கே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர்.